ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடேவோட மார்க்கெட், அதாவது ஜூன் 19th. ஸோ இந்த ஃப்ரைடேவோட மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம். ரொம்ப சுவாரஸ்யமான மார்க்கெட். ஏன்னா எத்தனை பேர் வந்து கால் சைடில் என்ட்ரி போகலாம், இல்லை புட் சைடில் என்ட்ரி போகலான்னு சொல்லி நீங்கள் ஸ்டாப் லாஸை ஹிட் வாங்கி இன்னைக்கு வந்து ரொம்ப ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப் சைடில் மொமெண்டம் கொடுத்துருக்கு. அண்ட் ரொம்ப பெரிய கேண்டல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி வந்து ப்ரீமியம் அனாலிசிஸில் புரிஞ்சுக்கலாம், எப்படி நம்ம இந்த மாதிரி டேலையும் நாம சேஃப்டியாக ப்ரிகாஷனோட முன்னாடியே நம்ம தற்காத்துருக்கலாம், இதை பற்றி நம்ம முழுசாக பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த லெவல்ஸ்லாம் காமிக்கிறது நம்ம எப்போவுமே வந்து ஃபியூச்சர் பேஸ்ட் லெவல்ஸ் நம்ம எடுப்போம். ஸோ அந்த லெவல்ஸின் அடிப்படையில் இன்னைக்கு எனக்கு மார்க்கெட் எந்த லெவலுக்கு நியராக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 950 அந்த ஸ்ட்ரைக்கு பக்கத்தில் தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து மார்னிங்லேருந்தே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் வந்து மேலேருந்து அந்த 950 லெவலுக்கு வர்றதுனால மேபி பாசிபிளி ரிவர்சல் நடக்குமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய முந்தைய காணொலியில் நம்ம சொல்லியிருக்கோம், ஃபியூச்சரில் ஃபர்ஸ்ட் கேண்டல் ஃபார்ம் ஆகும்போது டாப் அண்ட் பாட்டம் என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டல் டாப் பார்த்தீங்கன்னா 24,050 ஸ்ட்ரைக்கும், பாட்டம் வந்து 23,950 ஸ்ட்ரைக்கும் அமைஞ்சிருந்தது. இதுதான் அமைஞ்சிருந்தது. ஸோ மேலேருந்து இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் கேண்டலாக இருக்கும் பட்சத்தில், அது மட்டும் இல்லாமல் நம்ம லெவலுக்கு வந்து மேலேருந்து இப்படி வர்றதுனால நம்ம ரிவர்சலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அடிப்படையில் டாப்ல இருந்து அனலைஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டாப்ல இருந்து அனலைஸ் பண்ணும்போது 2450 கீழே வர்றதுனால புட் ஆப்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இவனோட சொந்த ஆப்போனண்ட்டை இவன் வின் பண்ணியிருப்பான். அப்பதான் இவன் ட்ரெண்ட் பாயிண்ட்டை குவாலிஃபை ஆகும், நீ ஆகியிருக்க முடியும். வேணும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக எதுக்குள்ளே போயிருக்கேன்னா, நம்ம பார்க்குற லெவல் வந்து 950, மார்க்கெட் வந்து 2450லேருந்து வருது. ஓகே. ஸோ இந்த 950ன்ற இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ஆண்ட என்ன நடக்குது அதை தான் நம்ம இப்போ இங்கே அப்சர்வ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சார்ட்டில் இந்த 950 காலையும் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். 950யோட ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கான ஹையாக இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த ஹையை நான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன் 159. ஓகே. அண்ட் 900 காலோடைய ஹையும் நான் பிளாட் பண்ணியிருக்கேன். இது வந்து லாஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சு. பட் இப்போதைக்கு 950 காலோட ஹையை இங்கே பாருங்க. ஓகே. இதை பிளாட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டல்லையே அந்த 950 காலோடைய ஹையை பீட் பண்ணி மேலே போயாச்சு. ஓகேவா? அப்போ 50 புட்ல இருந்து நமக்கு என்ன தகவல் தெரியுது? 950 காலை வின் பண்ண முயற்சி பண்ணிருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவன் இந்த 950 காலோட ஹை 159க்கு மேல போகும்போது கட்டாயமாக 950 கால் என்ன பண்ணிருக்கணும்? இந்த 105.5 டிபி லோ, நம்ம எப்பவுமே படிப்போம் டிபி லோன்றதுனா என்னன்றது நம்ம தெளிவா எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கோம். அதுக்கு கீழே போயிருக்கணும். ஏன்னா 24,050 புட்டு 950 காலை வின் பண்ணணும் அப்படின்னா வெறும் அவனோட ஹையை தாண்டினா மட்டும் பத்தாது. இந்த 950 கால் வந்து இந்த 50 புட் கிட்ட தோத்துருக்கணும். விச் மீன்ஸ் இந்த 50 புட்டோட லோவுக்கு கீழே போயிருக்கணும். ஆனா இங்க அது நடக்கவே இல்லை பாருங்க. இந்த சினாரியோ ஃபர்ஸ்ட் 2-3 கேண்டல்லையே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை தெரியும் போதே நமக்கு கிளியரா புரிஞ்சு போச்சு, மார்க்கெட் வந்து நேத்தைய க்ளோஸ்ல இருந்து பெரிய கேப்ல வந்து கீழே ஓப்பன் ஆச்சு. அப்போ கண்டிப்பா கீழே வந்து ஓப்பன் ஆகுதுன்னா அங்க புட் ப்ரீமியம் வந்து ஏறி இருக்கும். மார்க்கெட்ல கண்டிப்பா ஏறிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்படி புட் ப்ரீமியம் ஏறியுமே கால் ப்ரீமியம் வீக்கன் ஆகல. அத இந்த ஃபர்ஸ்ட் 2 கேண்டல்லே தெரிஞ்சுக்கலாம். இந்த 950 கால் இந்த டிபி லோவுக்கு கீழே போகாம மார்க்கெட் எப்படி வந்து 950க்கு கீழே பிரேக் பண்ண முடியும்? ஸோ நம்ம இது எல்லாமே வந்து வீக்லி ஃபியூச்சர் அடிப்படையில் தான் நம்ம பார்ப்போம்னு சொல்லியிருக்கோம். வீக்லி ஃபியூச்சர் ஒன்று அஃபிஷியலி கிடையாது. நாம ப்ரீமியம் அனாலிசிஸ் வழியாக வீக்லி ஃபியூச்சரை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி லெவல்ஸை எடுத்து தான் நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறோம். ஓகே. இதெல்லாம் நீங்கள் ஸ்பாட்டில் அனலைஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் ஸ்பாட் அனலைசிஸில் பயங்கர எக்ஸ்பர்ட்டாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே வந்து நம்ம வாங்க போகிறது புட் ப்ரீமியமோ இல்லை கால் ப்ரீமியம் பையராவோ இல்லை செல்லாராவோ தான் பண்ண போகிறோம். அப்போ கால் அண்ட் புட் ப்ரீமியம் அனாலிசிஸை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருக்குமான ஒரு பொதுவான வீடியோ தான் இது இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபி லோவுக்கு கீழே போகல. மிச்சமே டிபி லோன்றது இப்போ இன்னைக்கு எனக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 24,050 புட்டு தான் வந்து எனக்கு ட்ரெண்ட் பாயிண்ட். அவனுடைய லோவுக்கு கீழே இவங்க போகவே இல்லை. விச் மீன்ஸ் கால் ப்ரீமியம் ஸ்டில் சர்வைவிங், ரொம்ப ஸ்ட்ராங்கா சர்வைவ் பண்ணுது. ஓகேவா? அந்த விஷயம் எனக்கு இந்த 3 கேண்டல்லே தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் 2-3 கேண்டல்லே தெரிஞ்சிச்சு. அப்ப நான் எப்படி வந்து டவுன் சைடு போகும்ன்ற நம்பிக்கையில நான் புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் எடுப்பேன்? கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். போகாது அவ்வளவு சீக்கிரத்துல. சரி, இது மட்டும் தான் நான் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அண்ட் இங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை எடுத்தேன். ஏன்னா நான் இந்த முதல் கேண்டலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் கொஞ்ச நேரம் கழிச்சு இது மேல கூட போயிருக்கு. இந்த ஹை கூட பார்த்தீங்கன்னா 163. இந்த 163 வேணும்னா நீங்க வேல்யூ அப்டேட் பண்ணி பார்த்துக்கங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இது மட்டும் இல்லாம மார்க்கெட் வந்து மேல இருந்து கீழே வர்ற மார்க்கெட் 950ல ஜெயிக்க முடியல புட் ஆப்ஷனால. ஓகேவா? அதாவது புட் ஆப்ஷன் ஜெயிச்சதுன்னு நம்ம சொன்னா கூட கால் ஆப்ஷன் தோக்கல. விச் மீன்ஸ் கால் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ இந்த 950ல இருந்து மேல போகணும். அப்போ இந்த 950 கால் வந்து தன்னுடைய சொந்த ஆப்பன் புட்டை வின் பண்ணணும். கண்டிப்பா வின் பண்ணணும். ஓகே. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாம 950 புட்டோட ஹை, ஏன்னா வின் பண்ணோம்னா ஹையை தாண்டணும். ஸோ நாம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு 925க்கு வச்ச ஹை தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப் அ டேக்கு அதுதான் ஹை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹையை முதல்ல எடுத்துப்போம். 127.6. 127.6 நாம இங்க மார்க் பண்ணுவோம். இதுதான் சொந்த ஆப்பனோட ஹை 126.6. ஓகே. அதே போல இந்த காலுடைய லோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் டேக்கான லோவா இருந்திருக்கு. ஸோ அதனால நம்ம முதல்ல அதை எடுத்துப்போம். 124.75. 124.75. ஸோ இங்க பாருங்க, இப்போ இங்கேயும் 950 கால் 950 புட்டுடைய ஹைக்கு மேலேயே தான் இருக்கிறான். இங்க பாருங்க 950 புட் ஆப்ஷன் 950 காலுடைய லோவுக்கு கீழேயே தான் இருக்கானே கடைசி வரைக்குமே. அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து டவுன் சைட்ல போகும் அப்படின்ற நம்பிக்கையில ட்ரேட் எடுக்க முடியும்? அதாவது புட் என்ட்ரி எப்படி எடுக்க முடியும்? இந்த சர்வைவல் இப்படியே இருக்கிற வரை கண்டிப்பாக மார்க்கெட் 950க்கு கீழே கடக்காது. இதுதான் நடந்தது இன்னைக்கு. ஓகே. ஸோ ஆப்போனோட ஹைக்கு மேலேயே இருக்குது. ரொம்ப முக்கியமா இந்த டிபி லோவுக்கு மேலேயே இருக்குது. இது எல்லாமே கால் சைட்ல இருக்கும். கால் வந்து ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தனா இருந்தான்றதை நம்ம காலையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். 950க்கு கீழே கண்டிப்பா மார்க்கெட் போகாது. புட் என்ட்ரி போறது மிக 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 தவறு. ஓகே. எக்ஸாக்டா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இவ்வளவு பெரிய விக் வச்சது கூட இந்த டிபி லோவுக்கு கீழே போகல. அப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் போட்டுட்டே இருந்துச்சு. மார்க்கெட்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்க ஸ்பாட்டை பாக்குறவங்க ஸ்பாட்டை பாத்துங்க. பட் நான் வந்து வீக்லி ஃபியூச்சரை பாக்குறேன். வீக்லி ஃபியூச்சர் நானே டிசைன் பண்ண இந்த இண்டிகேட்டர்ல தான் நம்ம இதை அப்சர்வ் பண்றோம். எவ்வளவு கன்சல்டேஷன். ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, கால் ஆப்ஷன் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ ஒரு ரேலி கால் சைடில் நடக்கும், மேல டக்குன்னு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கண்டிப்பா வேணும். ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆகாம அது வந்து போகாது. ஓகேவா? அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. எக்ஸாக்ட் ட்ரிகர் எப்படி நடந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல 24,050 புட் ஆப்ஷன் எக்ஸாக்டா இங்க பாருங்க 900 காலுடைய ஹையாண்ட போயிருக்கு. டச் பண்ணி டேப் பண்ணிருக்கு. கரெக்டா? ஆனா நான் காலையில இருந்தே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த 950 கால் ஆப்ஷன் ஸ்டில் இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போகல. அப்போ 950 கால் ஆப்ஷனே இன்னும் மார்க்கெட்ல புட்டு கிட்ட தோக்கல. புட்டு ட்ரெண்ட் பாயிண்ட் கிட்ட தோக்கல. ஆனா புட் ஆப்ஷன் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 900 ஹை வரைக்கும் 900 காலுடைய ஹை வரைக்கும் டிராவல் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. இந்த ட்ரிகர் பாயிண்ட், இங்க ஒரு ட்ரிகர் பாயிண்ட் பாருங்க, இங்க ஒரு ட்ரிகர் பாயிண்ட் பாருங்க. எக்ஸாக்டா இங்க பாருங்க. இங்க டச் பண்ணல, ஆனா இங்க டச் பண்ணி ஜம்ப் ஆயிருக்கு. எப்பவுமே ஒரு மார்க்கெட்ல ஒரு ரேலியோ இல்ல ஒரு ஒரு பெரிய ஒரு மூவ் வேணும்னா ஒரு இடத்த ட்ரிகர் ஆகும். ஒரு செல்லர்ஸ் வந்து பேனிக் ஏரியான்னு சொல்லுவாங்க. செல்லர்ஸ் பேனிக் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா ஒரு பிக் பிளேயர் மார்க்கெட்டுக்குள்ள ரியாக்ட் பண்றக்கூடிய இடம் இதுதான். ஸோ மார்க்கெட் எல்லாருமே கீழே போகுன்ற எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இந்த இடத்துல கீழே போகுன்ற இடத்துல எக்ஸாக்டா மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே தள்ளுறாங்க. ஓகேவா? அந்த ட்ரிகர் பாயிண்ட் இதுதான். இதை நம்ம மேத்தமெட்டிக்கலா எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த டிபில 105க்கு கீழே கால் ஆப்ஷன் போய் சர்வைவ் ஆனா மட்டும்தான் மார்க்கெட்டால டவுன் சைட்ல ஃபர்தரா போகணும். புட் ஆப்ஷன் ஏறுனா மார்க்கெட் ஃபர்தரா டவுன் சைட்ல போகுது. அது நடக்காத வரை ஆன் எனி கேஸ் இது கண்டிப்பா மேலதான் ஜம்ப் ஆகும், பவுன்ஸ் ஆகும். ஸோ இந்த சினாரியோ எக்ஸாக்டா இங்க பாருங்க, இந்த இடத்துல நடந்தது. இந்த டோஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னே ஃபாலோ பண்றது கிடையாது. எக்ஸப்ட் ஒன்லி 2 கேண்டில்ஸ். ஒன்னு டோஜி, இன்னொன்னு இன்சைடு பார். ஸோ இன்சைட் பார் வந்து வேற செட்டப். டோஜி தான் நம்மளுக்கு ப்ராபப்ளி இந்த மாதிரியான ரிவர்சலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடங்கள். ஓகே. ஸோ அதே போலதான் இந்த 950 காலுக்கும் 950 புட்டுக்கும் எக்ஸாக்டா பாருங்க எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு பாருங்க. எக்ஸாக்டா அதனுடைய லோவை டேப் பண்ணி மேல போகும்போதும் இவன் இந்த ஹைக்கு கீழே இருக்கும் போதுதான் அந்த சர்வைவல் நடந்திருக்கு. மேல ரைஸ் ஆகுது. எக்ஸாக்டா இங்கேயும் டிபி லோவை டச் பண்ணும். அதாவது இதுதான் நம்ம அங்க பாக்குறோம். இங்கேயும் பாருங்க அந்த ஆப்போனன்ட் லோ
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் ட்ரேட் பார்க்கறது, ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதோ, இல்ல எல்லா ஸ்ட்ரைக்லயும் அப்சர்வ் பண்றதோ, இதெல்லாம் தவிர்க்கும். ஸோ இப்போ இந்த மார்க்கெட்ல இன்னையோட மார்க்கெட்ல எவ்வளோ ஏரியா இருக்குது. நான் எந்த ஸ்ட்ரைக்கையும் நான் பார்க்கல. எனக்கு இந்த 950 ஸ்ட்ரைக் என்ன பண்ணுது? மார்க்கெட் இது கீழ போகுமா? இல்ல இதுலருந்து மேல திரும்புமா? கீழ போனா போகட்டும். மேல திரும்புனா நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இது எல்லா ஸ்ட்ரைக்கையும் அப்சர்வ் பண்றதோ, இல்ல எல்லா இந்த இடத்துல என்ட்ரி பார்க்கலாம், இந்த இடத்துல என்ட்ரி அப்படி கிடையாது. நாம லாஜிக்கலி புரிஞ்சுக்கணும். இங்க எத்தனை பேர் வந்து கேண்டலோட க்ளோஸ்ல என்ட்ரி போடுங்க, கேண்டலோட ஹைல என்ட்ரி போடுங்க, இப்படியெல்லாம் வந்து டீச் பண்ணி, இப்படியெல்லாம் சொல்லி, அதாவது ஓப்பனிங் ரேஞ்சு, ஓஆர்வி, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, விவேப் ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இது எதுவுமே ஆப்ஷன் ட்ரேடிங்ல லாங் ரன்னுக்கு சர்வைவல் பண்ணாது. மார்க்கெட்டை நீங்க புரிஞ்சிக்காத வரை கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை தான் நீங்க பை பண்ணுவீங்க இல்லைன்னா செல் பண்ணுவீங்க. அப்போ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ண கத்துக்கணும். அதுவும் குறிப்பா மார்க்கெட் மார்க்கெட் மீன்ஸ் இங்க நிறைய பேர் ஸ்பாட்டை பாக்குறாங்க, நான் வீக்லி ஃபியூச்சர் பாக்குறேன். அந்த மார்க்கெட் வந்து நாம அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ஆண்ட வரும்போது தான் அதை பார்க்க முடியும். எல்லா இடத்துலயும் பார்க்கறது வேலைக்கு வராது. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்கூட்டியே ட்ரேடிங்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரேட் செட்டப்பை ரெடி பண்ணிக்கிறோம். என்னது? நான் இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் அப்சர்வ் பண்ணுவேன். நான் இந்த ஸ்ட்ரைக்ல இந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் நான் ட்ரேடுக்காக எதிர்பார்ப்பேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்க அனலைஸ்க்குள்ளே போறீங்க. அப்போ அந்த இடத்துலயே உங்களுக்கு ஆஃப் த ட்ரேடிங் செட்டப் முடிஞ்சு போச்சு. இப்போ டவுன் சைடு கிடையாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டவுன் சைடு மார்க்கெட் போனா கூட நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். நான் சொல்றது புரியுங்களா? இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து இந்த 950 கீழே ஒருவேளை போயிட்டு சர்வைவ் ஆகி இப்படியே கீழே போனா கூட நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஆனா அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்றதுக்கு வேற மெத்தட் இருக்குது. இதெல்லாம் தான் நம்மளுடைய மென்டர்ஷிப்ல நம்ம கவர் பண்றோம். நம்ம சிலபஸ்ல கம்ப்ளீட் இதெல்லாம் தான் சொல்றோம். இதுதான் ஸ்விங் ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். அனலைஸ் அதுக்கு வந்து ஒரு விதமான அனலைசிஸ் நம்ம பண்ணணும். அப்ப இந்த இடத்துல வந்து நாம இந்த கண்டினியூஷன் நமக்கு தாராளமா இங்கே பிடிக்கலாம். ஓகே. பட் அது வரைக்கும் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்சல் நடக்குமான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னைக்கு இது கண்டினியூஷன் வரவே இல்லை. ஏன்னா 950 கால் வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருந்தான். இதெல்லாமே நம்மள மேனிப்புலேட் பண்றதுக்காக பண்ணக்கூடிய இடங்கள் தான். மேனிப்புலேஷன்ல இருந்து நீங்க மார்க்கெட்ல தப்பிக்கணும் அப்படின்னா, அதுவும் ஆப்ஷன் பையிங்காவோ இல்ல ஆப்ஷன் செல்லிங்கா கூட. எல்லாரும் நினைக்கிறேன் ஆப்ஷன் செல்லிங்னா ரொம்ப ஈஸி, ப்ராஃபிட் தான் வரும், லாஸ் வராது. பட் எல்லாத்துலயும் லாஸ் வரும். பட் நாம எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். ஸோ இந்த எல்லா ட்ராப்பையும் இந்த எல்லா மேனிப்புலேஷனும் நமக்கு அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ப்ரீமியம் அனாலிசிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு உதவி செய்யும். அதை தெளிவாக புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுங்க. ஓகே. ஸோ இவ்வளோ கிரிட்டிக்கலான மார்க்கெட்ல நம்ம இந்த அளவுக்கான நாலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸை எடுக்க முடியுதுன்னா அது ஒன்லி ப்ரீமியம் அனாலிசிஸ் வழியா மட்டும்தான் எடுக்க முடியும். ஒரு ஸ்பாட்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ ஒரு பிரேக் அவுட் நடக்குதுன்னா அந்த பிரேக் அவுட் வேலிடான பிரேக் அவுட்டா இல்ல ஃபேக் பிரேக் அவுட்டா அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ரீமியம் அனாலிசிஸ் வழியா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். சம் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல எல்லாத்துலயும் எல்லாம் இப்படி ஃபைன் பண்ண முடியாது. இங்க நிஃப்டியை ட்ரேட் பண்றவங்களுக்கு ரொம்ப 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 இது ஒரு எளிமையான வழி. ஸோ லேர்ன் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தெளிவா தெரிஞ்சு அனுபவப்பட்டு தான் நீங்க இந்த ட்ரேடிங்ல சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான். சமீபத்தில் டெலகிராம் சேனல் வந்து தற்காலிகமாக டெம்பரரியாக பிளாக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பேன் ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ரிலீஸ் ஆன பிறகு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் மெசேஜஸ் கண்டினியூ பண்ணலாம். ஆஹ் அது வரைக்கும் கொஞ்சம் மெசேஜஸ் போட முடியல. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது லைவ் ட்ரேடிங் நடக்கும்போது ஏதாவது இன்சைட் பேசணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். லைக் நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேம்ப்ளெட்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் என்னுடைய நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அதுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நமக்கு ரிவோக் பண்ணிடுவாங்க டெலகிராமில் இருக்கக்கூடிய அந்த பேனை. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் மெசேஜஸ். ஓகே. ஸோ தட்ஸ் இட். இன்னையோட வீடியோவில் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருக்கோம். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கு நீங்கள் தோணுதோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களோ இல்லை உங்களுடைய டவுட்ஸோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். வேற யாருக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண விருப்பம் இருந்தால் பண்ணுங்க. உங்களுக்கான உரிமை தான். ஓகே. ஸோ தட்ஸ் இட். நான் மண்டேவோட மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம சந்திப்போம். நன்றி.